என்னம்மா என்ன செய்ய போறீங்க? மீன் குழம்பு. மீன் குழம்பா? என்ன ஊருமா இது? திருக்கழுக்குன்றமா. உங்க பேர் என்ன? அனிதா. அனிதாவா? மீன் குழம்பா செய்ய போறீங்க? பாக்கலாமா? வீடியோ எடுக்கலாமா? ஓகே. என்ன மீன்? பாறை மீன். பாறை மீனா? என்ன விறகு அடுப்புல செய்றீங்களா? எண்ணெய் ஊத்துறீங்களா? ஓகே. என்னம்மா அவ்வளவு எண்ணெய் மொத்தம் ஊத்திட்ட? நிறைய ஊத்தினா என்ன? என்ன சொன்னீங்க? பேர் அனிதா தானே? என்ன படிக்கிறீங்க? 7ஆவதா? அதுக்கு பேர் என்ன? இல்ல அந்த டப்பாக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியாதா? பாக்ஸ். அஞ்சரைப்பெட்டி. மீன் பிடிச்சிட்டு வந்தீங்களா? எங்க வாங்கினீங்க? கடையில வாங்கிட்டு வரீங்களா? இப்ப 4 மணி இப்ப சமைக்கிறீங்க. காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்களா? கடையிலயா? ஒரு அக்கா எடுத்து வருவாங்க இட்லி. கொஞ்சம் விக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை டைம்? ஒரு டைம் சமைப்பீங்களா? ஈவினிங் தான் சமைப்பீங்களா? என்னென்ன சமைப்பீங்க? டெய்லி என்ன சமைப்பீங்க? டெய்லி மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எரை குழம்பு, எல்லா குழம்பு பண்ணுவோம். நாங்க வெறும் கறி குழம்பு தான் பண்ணுவீங்களா? வெஜ் பண்ண மாட்டீங்களா? சாம்பார் எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் பண்ணுவீங்க. வேற என்ன படிக்கிறது தவிர வேற என்ன பொழுதுபோக்கு? ஏன்னா வியாபாரத்துக்கு என்ன போறீங்களா? மணி வியாபாரமா? என்ன ஊர் போறீங்க? மகாலிபுரமா? ஒவ்வொன்னா போடும்போது சொல்லணும். ஓகே. என்ன போடுறீங்க? வெங்காயம். என்ன பாதி கீழே போது பாதி ரொம்ப பதட்டமா இருக்கா? கருவேப்பிலை. பரவாயில்ல. அனிதா வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறாங்க. என்ன மெத்தட்ல வைக்க போறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் மீன் குழம்பு வச்சு பாத்துருக்கோம். இன்னைக்கு அனிதா எப்படி வைக்க போறாங்க? இன்னும் அதான் அந்த மீனா? இது பாறை மீன் இல்லமா? அது எடுங்க, கையில எடுங்க பார்க்கலாம். வவ்வால் மீன். ஓகே. சூப்பரா இருக்கும் குழம்பு. சரி, உங்களுக்கு என்ன நல்லா சமைக்க தெரியும்ன்ற குழம்பு இது? நல்லா சமைப்பேன் இந்த குழம்பு. மாங்காய் குழம்பா? வெறும் மாங்காய் குழம்பா? மாங்காய்ல கறி போடுவீங்களா? கறியும் போடணும் மாங்காய் குழம்புல. அந்த மாங்காய் குழம்புல சூப்பரா இருக்கும் கறி போட்டா. அப்படியா? அத நல்லா செய்ய தெரியுமா? நல்லா செய்வீங்களா? சரி. டேஸ்டா இருக்குமா? ஒரு நாளைக்கு மாங்காய் குழம்பு செஞ்சு காமிக்கிறீங்களா? கண்டிப்பா. பச்சை மிளகாய் அப்படியே போட்டுருந்தோம். 20 ரூபாய் தக்காளி, 20 ரூபாய் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கறி அப்படியே வேக வச்சு நெடுத்துணும். எடுத்து மத்து போட்டு கடிச்சு அப்புறம் தாளிச்சிடணும். தாளிச்சு அந்த தண்ணி ஊத்தி கலக்கி ஊத்திடணும். கலக்கி ஊத்த குழம்பு நல்லா இருக்கும். உப்பு அதான் அந்த மாதிரி செஞ்சு காமிங்க. ஓகே. அது சூப்பரா இருக்கும். துண்ற மாதிரி இருக்கும். அப்படியா? சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்ப இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையா? இன்னைக்கு போல. மணி இல்லையா? நாளைக்கு போவோம் வியாபாரத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை போவோம். ஓ, சனி ஞாயிறு தான் போவீங்களா? போக மாட்டோம். கார்த்திகை மாசத்துல தான் ஜனம் கூட்டம் அதிகமா இருக்கும். கார்த்திகை மாசம் அதிகமா இருக்குமா? இப்ப ஆடி மாசம் இப்ப நிறைய
அம்மன் கோயில்லாம் நிறைய விசேஷம் பண்ணுவாங்க. அங்கங்க போயிடுறோம் கோயில்ல ஊத்திட்டு அங்க ஒண்ணு ரெண்டாவது ருச்சி கடுமை நிறைய தக்காளி இருக்கு, நிறைய பிடிக்கணும். ஆமா விறகுலாம் எங்க தருவீங்க? எடுத்து வரோம் காட்டுல. காட்டுலயா? பக்கத்துல கார் இருக்கா? காட்டு இருக்குது. ம். சரிம்மா, வியாபாரத்துக்கு எப்படி போறீங்க இங்க இருந்து? பஸ்ல. பஸ்ல தானா? ஃப்ரீ பஸ்ஸா? ஃப்ரீ பஸ் தான். சரி சரி. இங்க இருந்து 10 ரூபாய் பிடிச்சி ஆட்டோ போயிடணும். அங்க இருந்து பை பஸ் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் பஸ் போயிடும். ஃப்ரீயா போயிடும். இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி போகணுமா? ஆமா, இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி பை பஸ் இறங்கிடணும். பை பஸ் இறங்கிடணும். ஏன் பஸ் இங்க வராதா? இங்க வருதுண்ணா. நிக்காதா பஸ் இங்க? இங்க நிக்காது. ஏன்? தெரியலையே எங்களுக்கு. பஸ் ஸ்டாப் இருக்காங்க? அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஓஹோ. அங்கதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எங்களுக்கு. அங்கதான் போவோம் ஆட்டோல. இப்ப பஸ் இங்க நின்னாக்கா ஆட்டோல போக வேண்டிய அவசியம் இருக்காதா? அவசியம் இல்லைண்ணா. ஏன் நீங்க கேட்டீங்களா பஸ் ஸ்டாண்ட் அங்க வரணும் அப்படின்ட்டு? ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு? அதெல்லாம் வராதாங்க. வராதாமா? வராதாமா? அவங்க வந்து எப்ப வருமோ அப்பதான் வரும். இப்பெல்லாம் நீங்க தெரிய சொல்ற வராது. என்னப்பா அது? இருந்து போய் அங்கதான் ஏறணும். எத்தனை குடும்பம் இருக்கீங்க நீங்க? ஒரு 300 குடும்பம் இருக்கும். ஒரு 300 குடும்பத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களாமா? எங்களது பக்கத்து தெரு ஒரு 400 குடும்பம் இருக்குது. எங்க ஆளுங்கள்ல வேற பாட்டுக்காரங்க வந்து ஒரு 400 குடும்பம் இருக்குது. அதுவும் நாங்களும் நடந்து போய் தான் பஸ் ஸ்டாண்டு போவோம். அடப்பாவீங்களா? இங்க இருந்து நடந்து போகணும். ஆனா அரசாங்கம் எங்களுக்கு மட்டும் உதவி பண்ணாது. வேற ஒருத்தருக்கு சொல்றீங்களா அவங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்க பழங்குடி மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவோம். அப்பனா அனிதா அங்க இருந்து போறதுக்கு ஆட்டோவுக்கு 10 ரூபா, வர்றதுக்கு திருப்பி 10 ரூபா. அப்ப ஒரு நாள் 20 ரூபாய் நீங்க செலவு பண்றீங்களா? ஆனா அங்க பஸ் ஸ்டாப் வந்ததுன்னா அது 20 ரூபா உங்களுக்கு சேவ் மீதியாகும். மிச்சமாகும். அந்த 20 ரூபாய் எங்களுக்கு மிச்சம் ஆகுனா ஏதோ டீ மீ வாங்கி சாப்பிடுவோம். சாப்பாடு மீ போட்டு கூட்டு அப்படி சாப்பிடுவோம். அது மாதிரி. சரி சரி. எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரத்துக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி. ஆனா சனி ஞாயிறு தான் போவீங்க? சனி ஞாயிறு. ஆனா கூட்டம் இருக்குது சனி ஞாயிறுக்கு. கூட்டம் பாருங்க, டூரிஸ்ட் வரவங்க இல்ல? ஆமா. சும்மா டைமுக்கு போனா ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு நாங்க போக மாட்டோம். 50 ரூபாய் போகாம இருக்கலாம். ஏன்னா இங்க 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க போய் சாப்பாடு செலவு எல்லாம் போக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆமா. அதுக்கு பதில் வீட்டுக்கே இருக்கலாம்னு சொல்லிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனா சரி கடிக்கும், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனா கடிச்சிடும். சரி போலான்னு அப்படி ஓண்டு. சரி, வீட்டுல இருந்தா என்ன பொழுதுபோக்கு? டிவி சினிமா என்ன போவீங்களா? டிவி இருக்குது. சினிமாக்கு போவீங்களா? சினிமாக்கு போவோம். கடைசியா என்ன படத்துக்கு போனீங்க? எந்த படத்துக்கும் போல. கடைசியா எந்த படத்துக்கு போனீங்க? அஜித் படத்துக்கு மட்டும்தான். அஜித் படத்துக்கு போனோம். ஆமா. மிச்சம் படத்துக்கு எதுவுமே போல. அவ்வளோ எங்களுக்கு வசதி கிடையாது. டிக்கெட்டே 200 ரூபாய். டிக்கெட்டே 200 ரூபாய். அந்த பாப்கார்ன், அந்த ஐஸ்கிரீம், டீ எல்லாம் குடிக்கிறது மொத்தம் 300 ரூபாய் எடுத்து போகணும். அப்படின்னா ஒரு நாள் வியாபாரம் பண்ணது செலவு பண்ணலாம். வீட்டு கஷ்டம் பாக்கலாமா இல்ல இது பாக்கலாமா? அதுக்கு சினிமா பாக்கலாம். அதுக்கு பதில் டிவியே பாக்கலாம். அது மாதிரி டிவியே பாக்குறோம் நாங்கள. சரி சரி சரி. உங்களுக்கு வீடு இருக்கா? இருக்குது. அப்பா அம்மா என்ன வேலை செய்றாங்க? எங்க அப்பா அம்மா மணல் சாமான் போங்க. அந்த வண்டியில சீப்பு கண்ணாடி. ஓகே. இந்த வயசுலயே அப்ப நீங்க வியாபாரம் பண்றீங்களா? என்ன அவ்வளவு குடும்ப கஷ்டமா? ஏன் படிக்கல? படிக்கிறீங்களா? படிக்கிறோம். அது படிச்சு நின்று அது குடும்ப கஷ்டத்துல எங்க போக முடியல அவங்களால. குடும்ப கஷ்டமா படிக்க முடியலையா? ஆமா. வசதி இல்ல அவ்வளோ. சிக்க தரி காசி பண்ணோம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய். ஓகே. எல்லாம் ஒண்ணா போட்டுறீங்களா? சரி அனிதா, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவீங்க நீங்க? எத்தனை வேளை சாப்பிடுவீங்க? 2 வேளை. 2 வேளையா? ஆமா. ஏன் 3 வேளை சாப்பிடணுமே? காலையில மதியம் நைட். வசதி இல்ல சார் எங்களுக்கு. 3 வேளை சாப்பிடறதுக்கு அது வசதி இல்லைன்னா. வசதி இல்லையா? அதிக நாளத்தை 2 வேளை சாப்பிடுறோம் நாங்க. யாருமே வந்தா நாங்க அதை அப்படி சமைச்சு 3 வேளை தின்னுவோம். அதிக நாளதான் உங்க ஆட்டம் யாருமே வந்தா நாங்கள சமைச்சு சாப்பிடுவோம் 3 வேளை. இல்லன்னா 2 வேளை தான் சாப்பிடுவோம். நீங்க தினமும் சாப்பிட்டு 2 வேளை தான்? ஆமா, 2 வேளை தான். நாங்க காலையில 1, சாயந்தரம் 1. மதியம் சாப்பிட மாட்டீங்க? மதியம் சாப்பிட மாட்டோம். இப்ப சாயங்காலம் சேர்த்து நைட் சாப்பாடா? ஆமா, நைட் சாப்பாடு. நீங்க வந்து நரிக்குறவரா? ஆமா, நரிக்குறோம் நாங்களா. எல்லாருமே மகாபலிபுரம் தான் வியாபாரத்துக்கு போறீங்க? எல்லாம் மகாபலிபுரம் தான்.
எல்லாருக்குமே கிடைக்குமா? 200, 300, 400 எல்லா பேருக்கு தான் கிடைக்கும். கிடைக்கும். சரி, வியாபாரத்துக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? யாராச்சும் தொந்தரவு பண்றாங்களா? தொந்தரவு பண்றாங்களா? என்ன மாதிரி தொந்தரவு பண்றாங்க? கடைக்காரங்க. கடைக்காரங்களா? என்ன இங்க பண்றாங்க? வியாபாரம் பண்ணக்கூடாது, அங்க வியாபாரம் பண்ணக்கூடாது, நீங்களாம் அங்க போங்க சொல்லுவாங்க. உட்காந்து சாப்பாடு தின்னக்கூடாது, இங்கெல்லாம் ஏந்திரி போங்க சொல்றாங்க. நீங்க எப்படி வியாபாரம் பண்ணி கையில வச்சு வியாபாரம்? கையில வியாபாரம் பண்ணுவோம் நாங்கெல்லாம். அந்த பக்கம் போங்கன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாம். யாரு கடை ஹோட்டல் சாப்பிட போனா மரியாதை? நீங்கள குறிக்கிற ஜாதி இல்ல, நாங்கெல்லாம் தரமாட்டோம் சாப்பாடு, நீங்கெல்லாம் பிச்சை கேக்குறீங்கன்னு சொல்லி தடுத்துறாங்க. அப்படியா? ஆமா. உட்கார்ந்து கோயில துண்ண வைக்கிறோம் சாப்பாடு, அதுவும் உட்கார மாட்டாங்க. உட்கார்ந்து சாப்பாடு கூட வேணான்றாங்க. ஆமா. இன்னமும் அதே பண்றாங்களா? இன்னும் செய்யறாங்க? அப்படியே பண்றாங்க சார். குடிக்காரங்க நீங்க வந்து வராதீங்க போவாதீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. நாங்கெல்லாம் மாட்டு கோயம்பு எடுத்து அடிப்போம்னு சொல்லுவாங்க எல்லா பேரும். அப்படியா? ஆமா. அதுக்கு தானே ஏந்திரி போயிடுவாங்க நாங்கெல்லாம். ஒரு பக்கமா ஏந்திரி உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கெல்லாம் சாப்பாடு. அதான் மதிய சாப்பாடு இல்ல? ஆமா, அந்த மதிய சாப்பாடு. ஐயா அந்த பெருமை கோயில வருவாங்க, நாங்க சாப்பிடுறது இதெல்லாம் ஐயர் வீடு, இதெல்லாம் இங்க சாப்பிடக்கூடாது, நீங்க வெளியே போன்னு சொல்லுவாங்க. எங்க அந்த கோயில்லையா? பெருமை கோயில்ல. ஓஹோ. அத நாங்க உட்காந்து சாப்பிட மாட்டோம். முன்னாடி ஒரு முறை கோவில்ல சாப்பிட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயாலாம் வந்து பண்ணாங்க, ஏதோ உதவி பண்ணாங்கல்ல, வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆமா. இப்பவும் அந்த பிரச்சனை பண்றாங்களா? சாப்பிட கூடாது அந்த எல்லா பிரச்சனை பண்றாங்க எல்லா பேரும். ஹோட்டல்ல சாப்பிட கூடாதுன்றாங்களா? ஆமா. எந்த பக்கம் வந்தாலும் யாருமே சேர்த்த மாட்டாங்க எங்களை. சரிம்மா. இப்போ உங்க ஊர்ல எல்லாம் வசதி இருக்காமா? கரண்ட், தண்ணி, வீட்டு வசதி எல்லாம் இருக்கா? தூரமா தண்ணி மொண்டி வர்றோம். தனியா கரண்ட் இல்ல சார். எத்தனையோ கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே எல்லாம் ஏறிட்டோம் சார். எல்லாம் ஏறிட்டோம், யாருமே கொடுக்கல. சரி, இப்போ பஸ் கவர்மெண்ட் பஸ்ல போறாங்களே, அப்போ மரியாதை நடத்துறாங்களா? இல்ல சார், அதுவும் மரியாதை இல்ல. என்ன சொல்றாங்க? எப்படின்னா ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்கார சொல்லுவாங்க. எங்களுக்கே உட்கார மாட்டாங்க. அடுத்தவங்க அவங்க ஜாதி வரைக்கும் உட்கார வைக்கிறது, எங்களுக்கு மட்டும் உட்கார மாட்டாது. பக்கத்து ஒரு சீட் 2 பேர் சீட்னா வந்து பக்கத்துல உட்கார சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க சார். அதெல்லாம் முன்னாடி தான் பண்ணது, இப்பவும் பண்றாங்களா? இப்படியும் பண்றாங்க சார். இப்ப கூட பண்றாங்களா? இப்பதான் நீங்க டீசெண்டா போறீங்க, டீசெண்டா ட்ரெஸ் பண்றீங்க. சார் எங்களுக்கு அப்படி சொல்றாங்க சார். நீங்களாம் குறிக்கிற ஜாதி எங்களுக்கு சேர்ந்தது, அப்படி தள்ளி தள்ளி நிக்குங்க. நீங்களாம் வந்தா ஒரே நாத்தம் அடிக்குது, ஒரே இது அடிக்குது, நீங்கெல்லாம் நிக்கது எங்கெல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு. அதுக்கெல்லாம் சார் நாங்க வந்தாலும் தூரமா நிக்கிறோம், வந்தாலும் தூரமா இருக்கு. அதுக்கு பார்த்தா. ஆனா நீங்க திருப்பி எதுவும் சண்டை எல்லாம் போட மாட்டீங்களா? சண்டை போட மாட்டீங்க. தப்பா நினைப்பாங்கல்ல எங்களுக்கு பாத்தி, அதுக்குனாலதான் நாங்க சண்டை போட மாட்டோம். என்ன சொன்னா கேட்டு வந்துருவீங்க. ஆமா. ஒரு பாத்ரூம் வசதி இல்லாத, ஒரு வீடு வசதி இல்லாத அப்படி கொடுக்குறோம். எங்க? மூணாவது தெருவுல போய் நிக்கணும். மூணாவது தெருவா? இது மூணாவது தெருவா? இது இது மூணாவது சார். பின்னால போகணும் சார். நாங்க பாத்ரூம் ஓட்டு கேக்குறதுக்கு இருந்தாக்கா லைனா வருவாங்க. இந்த தெருவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஓட்டு கேக்குறேன்னா நன்னைக்கு அது ஓட்டு முடிஞ்சு போச்சுன்னாக்கா இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. புளி தண்ணி போடுறோம். சரி, நல்லா வதங்கிடுச்சா? எல்லா வெங்காயம் தக்காளி தான் நல்லா வதங்கி இருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நீங்க வியாபாரத்துக்கு போய் வரீங்களா? இவ்வளவு சண்டை போட்டி தான் வருவோம் மகாலிபுரத்துல. இது போடுறோம் மிளகாத்தூள். வீட்டுல சமையல் நீ தான் செய்வீங்களா? எல்லாம் அம்மா செய்வாங்களா? இல்ல, எங்க அம்மா செய்வாங்க. எங்க அம்மா ஒரு நாள் செய்வாங்க, நாங்களும் ஒரு நாள் செய்வோம். செய்வீங்க. வீட்டுல இருந்தா இவங்க செய்வாங்க, அவங்க வியாபாரத்துக்கு போனா நான் செய்வேன். அவங்க இருந்தா அவங்க செய்வாங்க. இப்ப வியாபாரத்துக்கு போனா நீங்க செய்றீங்களா? ஆமா. உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கு. ரவுண்டு தண்ணி ஊத்தணும். நல்ல வேகும். பைஸ்னா போதுமா? போதும்.
சினிமா நடிகர் யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ம், விஜய் விஜய் தானா? எல்லாருக்கும் விஜய். எல்லாருக்கும் விஜய் தானா? விஜய் இப்போ அரசியல் வந்துட்டாரு தெரியுமா? தெரியும். விஜய் படம் பாப்பீங்களா? எல்லாம் பாப்பீங்களா? நல்லா பாப்போம் விஜய் படம். ம். சினிமா நடிகை யாரை பிடிக்கும்? சினிமா நடிகர் நயன்தாரா. நயன்தாராவா? இங்க ஒரு நயன்தாரா இருந்தாங்களா? எங்க ஓடி போயிட்டாங்களா? விஜய் நயன்தாரா தான் பிடிக்கும். விஜய் நயன்தாரா நடிச்ச படம் என்ன சொல்லுங்களா? விஜய் நயன்தாரா பிடிச்ச படம் கில்லி. கில்லி. கில்லிகாயா? வில்லு. கில்லி த்ரிஷா வில்லு. வில்லு. ம், ம். இப்போ இது கடைசியா ஒரு படம் வந்துச்சு பிகில், அதுவும் பார்த்தோம். பாத்திருக்கீங்களா? அது எல்லா நயன்தாரா படம் வருவாங்களே நாங்க பாப்போம் டிவில. டிவில பாப்பீங்களா? கன்னியனிதா, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரொம்ப விரும்பி சாப்பிடுற உணவு? மீன் குழம்பு. மீன் குழம்பா? அதான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறீங்களா? அடுத்து மீன் குழம்புக்கு அப்புறம் மாங்காய் குழம்பு. மாங்காய் குழம்பு. ஆமா, மாங்காய் குழம்புக்கு அடுத்து கடம்பா. கடம்பா. அப்புறம் நண்டு. நண்டு. நீ சொன்ன எல்லாமே செய்ய தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே செய்வீங்களா? எல்லாம் செய்வோம். சரி சரி. बोले सर तुले ना स्कूल போறேன் படிச்சிட்டு கலெக்டர் ஆக போறேன் கேப்பா. பால சார் நாங்க யார் அது? படிச்சிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் செய்யலாம் போறது போல்டா தெலுங்குல கூட பேசுவா. அப்படியா? சின்ன சரி, நீங்க வியாபாரத்துக்கு போகும்போது வந்து எது ஹிந்திலாம் ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேசுவீங்களா? கன்னடா, கேரளா, அப்புறம் இங்கிலீஷ் பேசுவீங்களா? எல்லாம் பேசுவோம். இங்கிலீஷ் இப்போ ஒரு வெள்ளைக்கார ஒருத்தர் வராரு, எப்படி நீங்க வாங்கிக்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்றது? மணி இருந்தா நாங்க சொல்லுவோம் வழக்கர் கூட. हिंदी வரும். ஹிந்தி சொல்லுங்க. मोती ले आने भाई साहब 3 देगा 100 रुपए का 3 मोती वाली खाना ले खाएगा बोलेगा आपने हिंदी मारी तो बोली खुद இங்கிலீஷ்ல கூட பேசலாம். அது கூட மச்சினி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே தெரிஞ்ச வரைக்கும் பேசுவீங்கல்ல, அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவீங்க. அந்த மணி வாங்கிக்க வரும். அது மஞ்சட்டர் தான் எனக்கு வரும். வரும். சும்மா சொல்ல முடியாது. మూడు సర 100 రూపాయలకి ఇచ్చింది. 4 ఒక 5 కొద్ద அது உங்க அக்காவா? ஆமா, சத்யா. சத்யா அக்கா. சத்யா என்ன குழம்பு வச்சீங்க கடைசியா? நீங்க தான் வச்சீங்க. என்ன குழம்பு வச்சீங்க? மட்டன் கறி. மட்டன் கறி. இன்னைக்கு தங்கச்சி செய்யறாங்க. யார் செய்யறது நல்லா இருக்குன்னு பாக்கலாம். மீன் போட்டு தானே போடுவீங்க கொத்தமல்லி? எப்ப போட்டுவீங்களோ? மீன் போட்டு கடைசியா தான் கொத்தமல்லி போடுவீங்க. இப்ப போட்டீங்க வாசனை வரட்டுமா? மீன் போட்டு கொதிக்க வைப்பீங்க, நல்லா கொதிக்க வைப்பீங்களா? மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு உங்களுக்கு. நான் சாப்பிட்டு போகலாம் மீன் குழம்பு. அன்னைக்கு மட்டன் குழம்பு வந்து சனிக்கிழமை வச்சோமா, அதான் சாப்பிட முடியல. இன்னைக்கு வந்து ஆமா, நீங்க சாப்பிட்டு நீங்களே சொல்லுவீங்க சார் நல்லா இருக்குன்னு. எங்க குழம்பு எல்லாம் சாப்பிடறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சென்னையில இருந்து எல்லாம். அப்படியா? ஆமா, நாங்க வந்து வெளியில போயிட்டு வந்தோம்னா எங்க பார்க்க வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட கேட்பாங்க. நாங்க செஞ்சா நீங்க செஞ்சாங்க நாங்க சாப்பிடறோம்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி எல்லா பொருளுமே பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா, ஒரு பாக்ஸ்ல வச்சு அங்க வீட்ல போய் தின்னுவாங்க அவங்க எல்லாம். இப்ப வந்து அப்படி நல்லா மீன் கொதிக்கணுமா? ஆமா, கொதிக்கணும். மீன் கரைச்சிடாதா? கறிக்காது. கரையாது இல்ல? 2 ஆவி வந்தாங்க போதும்.
இப்ப துணி வச்சு இப்படி ஆட்டினா வந்துடும் மீன் எத்தனை நேரமா வந்துடும் கரண்டி போட்டு கலக்கினா தான் கரையும்ல அது கரைச்சிடும் கரைஞ்சிரும் உங்ககிட்ட போன் இருக்கா இருக்குது அது போன் டைம் பாஸ் போன் மொபைல் தானா ஆமா போன் நோண்டிச்சானா அப்புறம் மணி கட்டுவேன் மணி கட்டுவீங்க போன்ல என்ன பாப்பீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பண்ண மாட்டோம் யூடியூப் தான் பாப்போம் யூடியூப் தான் பாப்பீங்களா சரி யூடியூப் தான் நாங்க பாக்குறோம் நீங்க சமையல் பண்ணி காட்டினா நாங்க பாப்போம் பாக்குறீங்களா நிறைய பாப்போம் இப்ப அக்கா சமைச்சதை பாத்தீங்களா பார்த்தோம் ஓகே ஓகே அப்பா உங்க பேர் என்ன பேர் கவிதா கவிதா உங்க பேர் என்னம்மா என் பேர் நயன்தாரா என் பேர் அனிதா உங்க பேரு சத்யா திரிஷா உங்க பேர் என்னம்மா வெள்ளியம்மா வள்ளியம்மாள் ஓகே அவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க ஆனா சமைச்சது யாரு வினிதா நெக்ஸ்ட் சமைக்க போறது யாரு நயன்தாரா அப்புறம் திரிஷா அப்புறம் திரிஷா அப்புறம் கவிதா கவிதா எல்லாரும் சமைக்க தெரியுமா ஓகே இந்த அம்மா அடுத்து இந்த அம்மா சமைக்க போறாங்க உங்க பேர் என்னம்மா வெள்ளியம்மா வள்ளியம்மா சமைக்க போறாங்க ஓகே சூப்பர் சாப்பிடலாமா இப்போ நயன்தாரா சமைக்க தெரியுமா சரி ஆ? ஆ. பேர் யார் வச்சது எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா நயன்தாரா பார்த்து வச்சாங்களா ஆ? நயன்தாரா ரொம்ப பிடிக்குமா அப்பா அம்மாக்கு உங்களுக்கு பிடிக்குமா யாரு நடிகர் யாரை பிடிக்கும் ஆ? எந்த நடிகர் பிடிக்கும் ஹீரோ யாரு பிடிக்கும் எந்த ஹீரோ பிடிக்காதா படம் பார்க்க மாட்டீங்களா வெரி குட் சூப்பர் அப்படித்தான் இருக்கணும் திரிஷா அங்க இருக்காங்க நயன்தாரா திரிஷா யாருமா பிடிக்கும் உங்களுக்கு விஜய் தான் பிடிக்குமா விஜய் படம் பாப்பீங்களா சரி நயன்தாரா நயன்தாரா வச்சிருக்குது ஓகே ஓகே எல்லாம் வியாபாரத்துக்கு போறீங்களா வியாபாரத்துக்கு போறீங்க திரிஷா நீங்களும் வியாபாரத்துக்கு போறீங்களா நல்லா வியாபாரம் பண்றது யாரு நல்லா பேசி வியாபாரம் பண்றது யாரு அனிதா தானா நல்லா நிறைய அப்படியா அனிதா தான் மராத்தியில பேசிங்களா சூப்பர் சூப்பர் மகளிபுரம் போன காசு போனோம் எல்லாம் பஸ் என்ன திரிஷா கலாய்க்கிறீங்களா ஐயா எல்லாம் பஸ் ஒன்னதான் போவீங்களா மதியம் சாப்பிட்டு ஒன்னா சாப்பிடுவீங்க ஒரே ஜாலியா இருக்குங்களா பேசி மீசி வியாபாரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் உட்காருவோம் நாங்கெல்லாம் பேசி அப்புறம் டீ காசு கொடுத்து டீ வாங்கி குடிச்சுவோம் நாங்கெல்லாம் டீ வாங்கி குடிப்போம் எல்லாம் ஒத்துமையா இருப்பீங்க ஆமா அதான் கான சுதர பேசிக்கினே இருப்பாரு அந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருக்க போறோம் நாங்கெல்லாம் மீன் குழம்பு இறக்க போறீங்களா இறக்கி சாப்பிட்டு பாத்துடலாமா அனிதா குழம்பு எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டு பாக்கலாம் இறக்குங்க இறக்குப்பா தம்பி ஹெல்ப் பண்ணுப்பா வாசனை நல்லா கம்ம 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 கம்மன்னு வருது அனிதா வீடியோ பாக்குறவங்களுக்கு வருமானு தெரியல எனக்கு வருது வருதா பசியும் கம்ம கம்மன்னு எடுக்குது இப்ப சாப்பாடு ஆக்கலாம் ஓகே தலை தலை வேணுமா இல்ல தலை இந்த தலை ஒண்ணு போதும் 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 இப்ப மீன் போட்டுமா ஒரு மீன் வாசனை வருது யாரும் வந்து நிறைய பேர் வந்து சமைக்கிறீங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதான் நீங்க சாப்பிடுங்க சார் அதே போதும் சார் எங்களுக்கு நான் வந்து சமைக்கிற இன்னைக்கு சனிக்கிழமை இந்த அமாவாசை இந்த கிருத்திகை அந்த மாதிரி பௌர்ணமி அந்த டைம் சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு எதுவுமே இல்லை அதெல்லாம் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் நீங்க அதே ஒரு சாப்பிடுங்க அதே போதும் அதே போதும்ல நல்லா வந்துருக்கு ஃபிஷ் எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிடுறேன்னு எல்லாம் சாப்பிடு நாளைக்கு சாப்பிடுறேன் சூப்பரா இருக்கும்
இன்னும் கொஞ்சம் ஊறணும்ல சுடுறதுக்கு கொஞ்சம் உள்ள வரைக்காம இருக்கு கொஞ்சம் ஊறணும். உப்பு இல்லையா சார்? உப்பு போட்டுமா? போதும் கொஞ்சம் குழம்பு ஊறணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா எல்லாம் ஊறணும் காரம்லாம். இப்பதான் ஏற்க வச்சிருக்கிறோம் சுட சுட அத ஊறணும். ஊர் பேர் அனிதா. கோயம்பு பண்ணிட்டோம், மீன் கோயம்பு எல்லாம் செஞ்சுட்டோம். இப்ப எடுக்க வச்சு எல்லா பேர் வாங்க சாப்பிடலாம். மீன் கோயம்பு பிடிச்சா எல்லாம் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.